எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் சத்யா ஸ்பெஷல் அவியல் எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அவியலோட ரெசிபி ஒரு வருஷம் முன்னாடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அது சத்யா ஸ்பெஷல் கிடையாது. அது நமக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக பிடிச்ச மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி செஞ்சு எடுத்த ஒரு ரெசிபி தான். இது பக்கா சத்யா ஸ்பெஷல். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக நான் இங்கே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கு. நம்ம அவியல் செய்யும்போது இப்போ சத்யாவுக்கு செய்யாமல் வீட்டில் செய்யும்போது உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணி அவியல் செஞ்சு எடுத்துக்கலாம். நான் வீட்டில் செய்யும்போது அதுக்குள்ளே வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம் அதெல்லாம் ஆட் பண்ணி தான் செய்வாங்க. அவியலை பற்றி நிறைய விசேஷம் சொல்ல வேண்டியது இருக்குது. அது மெதுவாக நம்ம இதுக்கு இடையில் செய்யும்போது கொஞ்சமாக சொல்லிடலாம். சேனக்கிழங்கு மட்டும் தனியாக வச்சதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எதுன்னு இப்போ நான் சொல்கிறேன். கொஞ்சம் பயர் எடுத்துருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பச்சை பயர். கூடவே கத்திரிக்காய் சின்னதாக இருக்கிறதுனால 2 எடுத்துருக்கு. பச்சை கத்திரிக்காய் இருந்தால் அதுதான் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவியலுக்கு. எங்கிட்ட இப்போ இதுதான் கிடச்சிருக்கு, அதனால சின்னதாக இருந்தாலும் 2 எடுத்துருக்கு. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 4 போட்டிருக்கு. கூடவே முருங்கைக்காய் பெருசாக இருந்தால் 2ஆக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் திக்கு கம்மியாக இருக்கிறதுனால நான் முழுசாக போட்டிருக்கு. அப்புறமா பச்சை வாழைக்காய், நேந்திரங்காய் அது சின்னதாக இருக்குது, அதனால ஒன்று ஃபுல்லாக நான் எடுக்கிறேன். கூடவே புடலங்காய் கட் பண்ணி இப்போ ஒரு மீடியம் சைஸ் புடலங்காயோட சின்ன புடலங்காயோட ஒரு பாதி தான் எடுத்துருக்கு. பாருங்கள், இதோட தோல் இருக்குல்ல, இந்த வெள்ளை கலர் தோல், அது மட்டும் இதே மாதிரி எடுத்து விட்டதுக்கப்புறம் நம்ம இது எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கேரட், கூடவே வெள்ளை பூசணிக்காய், அது கூடவே உருளைக்கிழங்கு சில இடத்துல ஆட் பண்ண மாட்டாங்க. ஆனால் குழந்தைங்கள் இருக்கும்போது அவியலெல்லாம் கொடுக்கும்போது அவங்க அதாவது சாப்பிடும், அதனால் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய பீஸு நான் போட்டிருக்கு. சேனக்கிழங்கு மட்டும் தனியாக வச்சுக்கோ, அது நம்ம தனியாக தான் வேக வைக்கிறது. இது கூட இப்போ சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ நம்ம எல்லா வெஜிடபிள்ஸுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் ரொம்ப பெருசாக இருந்தால் 2ஆக இதே மாதிரி நடுவில் 2ஆக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அவியலோட பீஸு மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும் எப்படி தான் கட் பண்ணோம் அப்படின்ட்டு. தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். எல்லா வெஜிடபிள்ஸுமே நீளமாக 2 இன்ச்சு நீளமாக தான் கட் பண்ணணும் மினிமம். இப்போ இந்த பச்சைக்காய் எல்லாம் பாருங்கள், பச்சை நேந்திரக்காய் எல்லாம் பாருங்கள், சிலது கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணும்போது கொஞ்சம் லெங்க்த்து கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கிறது விட்டுக்கோங்க. நேந்திரக்காய் எடுக்கும்போது தோலோடு தான் எடுக்கணும். தோல் ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் மேலே இருக்கிறது மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு மிச்சம் இதே மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுக்கணும். அதே மாதிரி இப்போ நான் கேரட் ஆட் பண்ணியிருக்கு. பயறு, இது வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு பிடிச்சது, இப்போ உங்களுக்கு இதில் பயர் பிடிக்கல அப்படின்னா பயர் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பிடிக்கிற வெஜிடபிள்ஸ் அதிகமாக போட்டுக்கோங்க. வீட்டில் செய்யும்போது சொல்கிறேன், நம்ம சத்யாக்கெல்லாம் போகும்போது அவங்க செய்கிறது நம்ம சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி அப்போ எல்லாமே ஈக்குவலாக இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி எடுப்பாங்க. இப்போ நான் செய்கிற இந்த ஒரு குவான்டிட்டி ஒரு 8 பேருக்கு ஒரு டைம் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இது குழம்பு கிடையாது, இல்லை வெஜிடபிள்ஸ் மட்டும்தான், அதனால் சீக்கிரம் முடிஞ்சிடும். பாருங்கள், எல்லா வெஜிடபிள்ஸுமே கட் பண்ணி வச்சுருக்கு. சேனக்கிழங்கு தனியாக வச்சுருக்கு. முதல்ல சேனக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக பாத்திரத்தில் அடிகட்டியாக இருக்கிற பாத்திரம் எடுத்துக்கோங்க. சேனக்கிழங்கு போட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கு. அதுக்கப்புறம் அங்கே வேக வச்சுருக்கு. வேகிறதுக்குள்ளே நம்ம மிச்சம் இருக்கிற வெஜிடபிள்ஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை தேங்காய் எண்ணெய் அதுவும் ஆட் பண்ணி கையில் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே இந்த எண்ணெய் உப்பு எல்லாமே இதில் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அங்கே வேகிறதுக்காக சேனக்கிழங்கு இடையில் பார்த்துக்கோங்க, ஃபுல்லாக வேகக்கூடாது, பாதி தான் வேகணும். அதுக்குள்ளே இந்த வெஜிடபிள்ஸ் நம்ம அதுக்குள்ளே ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், தண்ணி கொஞ்சம் ஒரு 1/4 கப்பு தண்ணி இருக்குது, மிச்ச தண்ணி வற்றி இருக்குது. மிக்ஸ் பண்ணி வச்சு வெஜிடபிள்ஸ் இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். சேனையோட வேகு மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அதனால தான் அது செப்பரேட்டாக வேக வச்சு எடுத்துருக்கு. சேனை சீக்கிரம் வெந்துருச்சு, தண்ணி மிச்சம் இருக்குது. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, வெஜிடபிள்ஸ் போட்டுக்கோங்க. தீ கொஞ்சம் அதிகமாக வச்சிருச்சுன்னா தண்ணி ஃபுல்லாக வற்றிடும். இப்போ நம்ம எல்லா வெஜிடபிள்ஸுமே ஆட் பண்ணியிருக்கு. மெதுவாக வேகட்டும், தீ கம்மி பண்ணி தான் வச்சுருக்கு. அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். 2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கு. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 3 இல்லை 4 பச்சை மிளகாய். ஜீரகம் குழம்புக்கெல்லாம் ஊற்றுற மாதிரி சின்ன ஜீரகம் எடுத்துக்கோங்க.
மிக்சியில் போட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. சம்மந்தி எல்லாம் அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக அரையக்கூடாது, ரொம்ப அரையாமையும் இருக்கக்கூடாது. அவியல் வந்து தண்ணி ஃபுல்லாக வற்றிருச்சு, தண்ணி அதுக்குள்ளே இல்லை ட்ரையாக இருக்குது அப்படின்னா அரைக்கும்போது இதுக்குள்ளே நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் ஒரு 3/4 வெந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் இதுக்குள்ளே ஆட் பண்ணி நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வேகனதுக்கப்புறம் இது வந்து சேர்க்கக்கூடாது. ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நம்ம அவியலோட பீஸ்லாம் ஃபுல்லாக உடஞ்சி மிக்ஸ் ஆகி போயிடும். அவியல்னால் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் தனித்தனியாக தான் இருக்கணும். பாதி வெந்ததுக்கப்புறம் இதை ஆட் பண்ணி நீங்கள் வேக வச்சாலும் பரவாயில்ல, ஆனால் மிக்ஸ் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். அதனால தான் ஃபுல்லாக வேகிறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. பார்த்துட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் கம்மியாக இருந்துச்சு, இப்போ நான் அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். உப்போட அளவெல்லாம் முதல்ல கரெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இடையில ஆட் பண்ணிவிட்டு இது மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஃபுல்லாக உடஞ்சி போயிடும். அதனால இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் மறுபடியும் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுருக்கு. ஆல்மோஸ்ட் இது ட்ரையாக இருக்குது. உங்களுக்கு இந்த அளவுக்கு ட்ரையாக வேண்டாம், கொஞ்சம் லிக்விடாக வேணும் அப்படின்னா தேங்காய் ஆட் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2 கப்போ இல்லை 1/4 கப்போ தண்ணி ஊற்றிட்டு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அவியல் வந்து ஆல்மோஸ்ட் வெந்திருக்கு. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு, கொஞ்சம் உப்பு போட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு 1/2 கப்பு தயிர் ஊற்றிருக்கு. தயிர் ஊற்றும் போது நல்லா கட்டியாக இருக்கிற தயிராக இருக்கணும், புளிப்பாக இருக்கிற தயிராக இருக்கணும். 1/2 கப் ஊற்றிருக்கு. உங்களுக்கு அதிகமாக இன்னும் வேணும் அப்படின்னா அதிகமாகவும் ஊற்றிடலாம். இந்த மாதிரி புளிப்புக்காக தயிர் ஊற்றுறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் பச்சை மாங்காய் வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மணமாக இருக்கிற கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கு. இப்போவே ஆல்மோஸ்ட் வந்து அந்த அவியலோட ஸ்மெல் அப்படியே வருது. நல்லா வெந்திருக்கு, கரெக்டான அளவுக்கு வெந்திருக்கு. அதிகமாக வேகலை, கொஞ்சம் கம்மியாக வெந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அவியல் வந்து அதிகமாக வெந்து போகக்கூடாது. அது ஒரு டைம் பார்த்து பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருக்கு. எல்லாம் ஒரு டைம் செட் ஆகட்டும். மறுபடியும் ஓப்பன் பண்ணி ஒரு 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், பச்சை தேங்காய் எண்ணெய், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மணமாக இருக்கிற தேங்காய் எண்ணெய் அது ஊற்றி ஃபைனலாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், ஹெல்த்தியாக இருக்கிற சத்யா ஸ்பெஷல் சைட் டிஷ் அவியல் ரெடியாக இருக்குது. இது வந்து குழந்தைங்கள் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருக்கும். அவங்களுக்கு தனியாக நீங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டும் கூடி செஞ்சு எடுத்து கொடுத்துக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, நம்ம வீட்டிலலாம் செய்யும்போது அவியலில் அந்த பீஸ் ஆட் பண்ணக்கூடாது, இந்த வெஜிடபிள் ஆட் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி எதுவுமே இல்லை. இங்கே ரீஜன் வைஸாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே ஆட் பண்ணுற வெஜிடபிள்ஸ் வந்து இன்னொருத்தர் ஆட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வீட்டில் செய்யும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எது சாப்பிட பிடிக்குதோ அந்த வெஜிடபிள்ஸ் போட்டு அவியல் செஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் போட வேண்டாம்னு சொல்கிறது பாவக்காய், வெண்டைக்காய் இது ரெண்டும் போட்டு அதோட கன்சிஸ்டன்சியும் டேஸ்ட்டும் மாறி போயிடும். அதனால சொல்கிறேன், இந்த ஒரு ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் அடுத்த ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.